வாழ்த்துக்கள். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்காத வேதா. தைரியமா போய் உன் லவ்வ சொல்லு. நீங்க வேலை முடிச்சிட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரீங்களா? இன்னொரு முக்கியமான மேட்ரு, அதான் ஹைலைட் மேட்ரு. என்னது? வரும்போது பூ 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 மல்லிப்பூ. மல்லிப்பூ விஷயம் வரைக்கும் போயிருச்சா? ஐயோ போடா. ஐயோ என் மாப்பிளைக்கு வெக்கத்த பாரு. போடா, எனக்கு வெக்க வெக்கமா இருக்குது மச்சி. போடா. ஐயோ ஏய், அப்ப சாயங்காலம் 5 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதா? அப்பாடா, அப்ப நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் மஞ்சு கூட படத்துக்கு போவேன். சரி மாப்பிள, ஆட்டோ வேடு, பயணிகள் எல்லாம் வெயிட்டிங். பிரதர் 100 rupees ரீசார்ஜ் பண்ணுங்க. பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையெல்லாம் ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. நல்ல விஷயம்தான். ஏமா உன் நம்பர் சொல்லுமா. 97 ஏமா உனக்கு மெசேஜ் வந்துருச்சான்னு பாருமா. வந்துருச்சு. ஓகே ஓகே, ரைட் ரைட் போலாம். மறுபடியும் சொல்றேன், நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கூடாது. மீறி அப்படி பண்ண என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கல்பனா, இந்தாம்மா மோரு. எனக்கு வேண்டாம். காலையில இருந்து எதுவும் சாப்பிடலமா, இதையாவது குடிமா. வேண்டான்னு சொல்றேன்ல. என்னாச்சு? அந்த நாகராஜ் 1 வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சவால் விட்டான்ல, அத சம்பாரிச்சிட்டான். ஓ, அவன் ஆம்பளடி, சம்பாதிச்சிருப்பான். என்னங்க, அவன் நம்ம பொண்ணுக்கு எதிராக நின்று சம்பாதிச்சிருக்கான், அவனை போய் பாராட்டிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, லைஃப்ல முதல் முறையா நீங்க சொல்லி ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான், அவனை பாராட்டாம என்ன பண்ண சொல்ற? அவ ஏற்கனவே கோபத்துல இருக்கா, வாங்கி கட்டிக்காம பேசாம போயிடுங்க. அதுவும் சரிதான். எனக்கு எதுக்கு வம்பு? சேர்ந்து எந்த குடும்பத்தை வேணா நாசம் பண்ணுங்க. வா மணிதா. அக்கா, அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நாம எவ்வளவு பண்ணோம். ஆனா அதையும் மீறி அவங்க ஜெயிச்சிட்டாங்களேக்கா. இதுக்குதான் உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன், எப்படியாச்சும் அவங்கள ஜெயிக்க வைக்கவே கூடாதுன்னு. இனிமே அவளை கையிலேயே பிடிக்க முடியாதுக்கா. என்ன பார்த்து ஒதுங்கி போனவங்க இப்ப என்ன பார்த்து நிமிர்ந்து நிக்கிறாங்க. அவன் என்னடானா என்ன சொடக்கா சொடக்கு போட்டு கூப்பிடுறான், ரொம்ப பேசுறான். அதுவும் ஏன் வீட்டு வேலைக்காரி முன்னாடி என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டான். சொடக்கு போட்டு கூப்பிட்டானா? ஆமாமா, அது மட்டும் இல்லாம அந்த நாகராஜ உட்கார வச்சு முதலாளி மாதிரி நடத்துறான். என்ன ஏன் வேலைக்காரி முன்னாடி அசிங்கப்படுத்துறான். அது வேறயா? ஏற்கனவே வேதவல்லி சும்மாவே ஆடுவா, இதுல இவ வேற ஏத்தி விட்டான்னா கேட்கவே வேண்டாம். இதுக்கு தாமா அவளை அப்படியே பட்டக்கணும்னு சொன்னேன். இனிமே அந்த வீட்டுல எப்படி நான் தலை நிமிர்ந்து நிக்க போறேன் எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அனிதா? இல்லம்மா, பொண்ணு அந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். எனக்கா சொல்றீங்க? அததான் அனிதா நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா
நான் அவ்ளோ சொல்லியும் இப்படி பண்ணிருப்பான். அக்கா நீங்க சொன்னத அவங்க கேட்ட மாதிரியே தெரியலக்கா. 1 லட்சம் சம்பாதிச்சா உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு நான் அவ்ளோ சொன்னேன். ஆனா அவ அதை கேட்காம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு பொண்டாட்டிய சந்தோஷமா வர வச்சிருக்கானா? நான் அவ்ளோ சொல்லியும் அவளுக்காக துணிஞ்சு அவன் இதை பண்ணிருக்கானா? அப்ப நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் யாருன்னு காட்ட வேண்டாம். நீ கவலைப்படாம போ. இனி நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன். இப்படியே சொல்லி சொல்லி தாண்டி சம்பாதிக்கிற விஷயத்துல கோட்டை விட்டுட்டேன். அக்கா அப்படி என்னக்கா பண்ண போறோம்? இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. நேரடியா நானே களத்துல குதிக்கலான்னு இருக்கேன். சவால்ல ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கானா? ஆமாக்கா, வேதாஜின்னு அவ்வளவு குஷியா இருக்காங்க. அது எல்லாத்தையும் சுக்கு நூற உடைக்கிறேன். அவங்க நிம்மதிய கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் அந்த வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் வரணும். அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. என்னக்கா பண்ண போறீங்க? அத நான் பாத்துக்கிறேன் அனிதா, நீ கவலைப்படாத. இல்லக்கா, என்னன்னு தெரிஞ்சா நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேன்ல, அதான். இல்ல அனிதா, இதுல யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. இத நானே பாத்துக்கிறேன். நடக்கும்போது உனக்கே தெரியும். என்ன பண்றதா இருந்தாலும் அத பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா. நம்மள சமாதானப்படுத்தி அனுப்புறதுலயே குறியா இருக்காளே. இவ ஏதாச்சும் பண்றாளோ இல்லையோ, ஆனா நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்க அசிங்கப்பட போறது நாம தானே. நீ பயப்படாம போ, பாத்துக்கலாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். அனிதா, மோர் சாப்பிட்டு போமா? இல்லம்மா, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நான் வரேன். ஏமா, இவ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, இவளையே அந்த பாடு படுத்துறானா? நீ அங்க போய் என்னம்மா பண்ணுவ? நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நாகராஜும் வேதவல்லியும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாமா, எப்படி என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேரையும் நான் பிரிப்பேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இவ ஒரு பக்கம் மாமனார் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்து பாதி சொத்தை எழுதி வாங்கிடுவா. வேதவல்லி என்னடானா கேட்கவே வேணாம், மாமான்னு குல்லா போட்டு அவ ஒரு பக்கம் சொத்தை எழுதி வாங்கிடுவா. இதுல மாட்டிக்கிறது யாரு? உன் புருஷன் ஒரு வாயில்லா பூச்சி, எதுவும் கேட்க தெரியாது. கடைசியில அம்போன்னு நிக்க போறது நீதான். மா, யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரியுமா? உன் பொண்ணு பழைய கல்பனா இல்ல, எல்லாத்தையும் நம்பிட்டு இளிச்ச வாயா நிக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இருக்கு கல்பனாவோட கச்சேரி. நீங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரீங்களா? ஏண்டா மாப்பிள, வெயிலுக்கு 50 பேர் வீட்டுல சுருண்டாங்களோ? மச்சி போதும் மச்சி, இத்தோட ட்ரிப்பை முடிச்சுப்போம். ஏன் ஊடுலாம் இங்க இல்ல மச்சி, வேற எங்கேயோ இருக்குது மச்சி. வீட்டுக்கு போனோம், மல்லிப்பூ வேற வாங்கிட்டு போனோம். டேய், மணி 11 தாண்டா ஆகுது. ஏண்டா சாயங்காலம் 5 மணிக்கு தானே போகணும்னு சொன்ன வீட்டுக்கு? ஏ அது முன்னாடி நிறைய வேலை இருக்குது மச்சி. என்ன வேலை? அதான் சொன்ன மல்லிப்பூ வாங்கணும்னு. மல்லிப்பூ வாங்குறது அவ்வளவு முக்கியமான வேலையாடா? ஆமா, மல்லிப்பூ வாங்க தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை.
சாதாரணமான மல்லி இல்ல மச்சி, மதுரை மல்லி. அப்ப மதுரைக்கு தான் போகணும். அதேதான் மச்சி. என்னடா மணி 11 தான் ஆச்சு. சல்லூர் ஐ தெழுத்துறேன், போயிடலாமா? எங்க? மதுரைக்கு. என்னது மதுரைக்கா? அதுவும் ஆட்டோல? டேய் லவ் பண்ணுங்கடா. வேண்டாம் நான் என்னைக்கும் சொல்லல. ஆனா இந்த லவ்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஆனா ஒண்ணுடா நகராஜா, நீ அக்கிரமத்தோட உச்சிக்கு போய்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப மதுரை மல்லி வாங்கியே ஆகணும், இல்லைன்னா வண்டி நேரம் மதுரை விட்டுருவேன். இந்த கிழவி, மதுரை மல்லி எங்க கிடைக்கும்? நேரா கோயம்பேடு மார்க்கெட் போப்பா, அங்க கிடைக்கும். கோயம்பேட்டில் கிடைக்குமா? அப்படியே போடுறா யூட்டனை, கையை போடுறா. என்னமோ பண்ணு, நீ போற போக்கே சரியில்லையே. மதுரை மல்லி இருக்குதா? இல்லப்பா. சரி அங்க போலாம் வா. ஏன்டா அது நல்லா மதுரை மல்லி இல்லடா. மல்லி இருக்குப்பா. ஏகா மதுரை மல்லி தான் வேணும். டேய் எங்க தான்டா வாங்க போற? கேக்கலாம். ஏகா இது மதுரை மல்லி தானே? ஆமா தம்பி. எத்தனை முழம் வேணும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்தா. ஏதாங்கா, தேங்க்யூ. சந்தோஷம். வெக்கத்தில் சிவப்பது உந்தன் கண்ணங்களா, இல்லை ரோஜாவின் இதழ்களா? வாட்டே கன்ஃபியூசன். வேதாஜி, பூவை வச்சுக்கிறீங்களா? மதுரை மல்லி, நீதான் என் கள்ளி, உன் கண்ணத்து கிள்ளி, உன்னாண்ட என் காதல சொல்லி அணைக்கட்டா வேதவள்ளி. வேதாஜி, I am loving you. ஐயோ புடா புடா, என்னடா பண்ற என்னைய? டேய் பிளாக்கி, நீ எப்படா இங்க வந்த? நான் எப்படா வெளியே போனேன்? வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பல இருந்து நான் இங்க தான்டா நிக்கிறேன். காத கடிச்சிட்டாங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல என்னைய. டேய் இங்க வரா, இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. கிளம்புடா. போ சொன்னதும் உடனே போயிட்டானா? முருகா, சை, ஒரு ஆம்பளை நேரம் அவன் என்ன பண்ண பார்த்தான். மல்லிகை நாகாஜி. Who is that bass voice? வாடா. என்ன விஷயம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமால்ல, ஆமா இல்லவா? ஏதோ அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்டா ஆமா பாக்குறேன். சீக்கிரம் வந்துட்டேன்ப்பா. தெரியுது அதான் வந்துட்டேன்னு. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேக்குறேன். அதான்ப்பா சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அதான். ஆமா, எப்படி திடீர்னு இன்னைக்கு மட்டும் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு? அது வந்து இது சொல்லு. முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். சொல்லு, இன்னைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு. ஐயோ அது முடிஞ்சிச்சு. அது என்ன பின்னால ஒளிச்சு வச்சிட்டு இருக்கிற? என்னது? இப்ப அந்த பக்கம் சரியா காமி, கைய காமிடா. என்னடா நெளிற, என்ன விஷயம்? அது அது இது வேதாஜிக்கு. அப்படி சொல்ல வேண்டியதானடா. ஏன் எனக்கு புரியாதா சொன்னா? என்ன விசேஷம்? அது கேட்ட எப்படி நெளிற? புரியுதுரா, போடா போ போ. வேதாஜி கிச்சன்ல இருக்கிறாங்களா உள்ள இருக்கிறாங்களா? நான் பார்க்கலையா. நல்ல பதில். தொட. வேதாஜி, where are you வேதாஜி? வேதாஜி, வேதுமா ஆளே காணோம். டைம் என்னாச்சு? மணி 4:30 ஆச்சா? நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்.
அடடடடடடடா, மதுரை மல்லி. நான் பூவை எடுத்து வைக்கணும் முன்னால, நான் வச்சோடனே நீ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான் பூவை வச்சான் அல்லுதே வேதாஜி. வேதாஜி வரத்துக்குள்ள ஒரு குளியலை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடிடுவோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் நாகராஜா. ஜலபுலாஜங் ஜங்கலமங். ஏ இங்கே பூசு, அங்கே பூசு, பேக்கே பூசு, ஃப்ரண்ட்ல பூசு. வேதாஜி வரும்போது அப்படி கம 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 கமன்னு இருக்கணும். ஆஹா ஆஹா ஆஹா, மல்லிகை என் மன்னன் மனதில் வந்தாடும் மலர் அல்லவோ. ஏய், வாட் கலர் சட்டை? டேக் இட் ட்ரா, டேக் இட். ஜிங் ஜி ஜிங் சக்கு சிக்கி சக்கு சிக்கி சக்கு ஜிங் ஜி ஜிங் சக்கு சிக்கி சக்கு சிக்கி சக்கு ஜிங் ஜி ஜிங் சக்கு சிக்கி சக்கு சிக்கி ஜிங் ஜி ஜிங் சக்கு சிக்கி சக்கு சிக்கி சக்கு. ஐயா, வேதாஜி எங்க போறோம்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்லங்க, எதுவும் சொல்லல. ஏமா தெரிஞ்சா சொல்லுமா. எதுவும் சொல்லலையா? எதா கேட்டாலும் சொல்லல, தெரியல. அப்பா எதுக்கா இப்படி குட்டி போட்டு போன மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற? இல்ல, இது வேதாஜி வந்துட்டாங்களா? வந்துட்டாளவா? எங்க போயிருக்கிறா வரத்துக்கு? இல்ல, காணோம். ஏதாவது வெளியே எங்க போயிருக்கலான்னு கேட்டேன். ஏன் அக்கம் பக்கத்துல போயிருப்பா? அதுக்கு என்ன உனக்கு இவ்வளவு கவலை? இல்ல இல்ல இல்ல, சரிப்பா. நான் டைம் ஆயிடுச்சு. எங்க போயிருப்பாங்க? மணி என்ன அடைச்சி? என்னடா நீனு பார்த்து டைம் இவ்வளவு ஸ்லோவா ஓடுது. போன போட்டு பாப்போம். சுவிட்ச் ஆஃப் வருது. சொல்லுவாப்ல, வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாச்சி, வீட்டுக்கு வந்துட்டேன். ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லையாடா? என்னை அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியாடா? விட்றா. இல்ல, அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தா வேதாஜியை காணோம். என்னடா சொல்ற? இல்லடா, அது ஒன்றும் இல்லை. என்னன்னா, ஃபோன் அடிச்சு பார்த்தா அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை மஞ்சு விடுங்க வெளியே போயிருக்காங்களா, இல்லை மஞ்சாண்ட சொல்லு போயிருக்காங்களான்னு கேட்கணும். நீ மஞ்சாண்ட கேட்டு சொல்ல. இதோ இப்போவே கேட்டுட்டு உனக்கு லைன்ல வரேன். பை. ஓகே ஓகே ஓகே. சொல்லுமுச்சி. மஞ்சுக்கு ஃபோன் பண்ண மாப்ள. என்ன சொன்னாங்க? மஞ்சுவுக்கும் வேதாஜி கால் பண்ணலையா மாப்ள? மஞ்சுவும் எனக்கு எந்த காலும் வரல, நானும் அவள்கிட்ட பேசலன்னு தான் சொல்றாப்ல. என்னடா? ஆமா மாப்ள, அவளும் கால் பண்ணலையா, அவங்களும் கால் பண்ணலையா. சரி, நீ இரு, நீ நான் பார்த்து கூப்பிடுறேன். சரி மாப்ள.
ஹலோ சொல்லு மச்சி. என்ன மாப்பிள போன் எடுத்தாங்களா? இல்லை மச்சி, நானும் எல்லாருக்கும் அடிச்சு பார்த்துக்கிறேன். யாருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத மாப்பிள. அவங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க. இல்லைடா, அவங்க எங்கே போனால் சொல்லிட்டு போவாங்க, சொல்லாமல் போக மாட்டாங்கடா. அதுவும் ஃபோன் வேறு சுவிச் ஆஃப்னு வருதுடா. அவங்க சுவிச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாங்கடா. அட கிறுக்கு பயல, எதுக்குடா இப்போ பயந்துக்கிட்டு இருக்க? ஏய் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுடா. இல்லைடா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது மச்சி. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நீ முதல்ல ஃபோனை வை, நான் அங்கே வரேன். நீ வா 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 வா.